பெஞ்சமின் நெத்தன்யாஹுனுடைய கதைகள் எல்லாம் எடுபட்டதுன்னு சொன்னா ஹாலோகாஸ்டுக்கு பிறகு எடுபட்டுக்கிட்டே இருந்தது. ஹாலோகாஸ்ட்டை வச்சு அனுதாபம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஹிட்லர் அழித்தான் அனுதாபம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த அனுதாபத்தை அவங்களால எதுவரைக்கும் வைத்துக் கொள்ள முடிந்தது என்றால் அக்டோபர் 8க்கு பிறகு வைத்துக் கொள்ள முடியல. இனிமே இந்த உலகத்துல யாரும் ஹாலோகாஸ்ட்டை பத்தி பேச மாட்டாங்க. ஹிட்லர் அப்பாவிகளை கொன்றான்னு பேச மாட்டாங்க. இஸ்ரேலும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவும் அப்பாவிகளை கொன்றார்கள், இதைத்தான் பேசும். இந்த அப்பாவிகளை கொன்றதை மறைக்கிறதுக்காக இன்னும் அக்டோபர் 7 யாரும் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு யதார்த்தபூர்வமான உதாரணத்தை பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஐநா சபையினுடைய அமர்வை நீங்க பார்த்திருப்பீங்க. பெஞ்சமின் நெத்தன்யாஹு பேசும்போது மக்கள் எழுந்து போனாலும் இந்த அளவுக்கு எழுந்து போகல. இந்த வாட்டி 74 நாடுகளை சேர்ந்த மக்கள் எந்திரிச்சு போயிட்டாங்க. தலைவர்கள் எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க. அக்டோபர் 7 தாக்குதல் நடந்து அக்டோபர் 8 ஆகும்போது, அடுத்த நாள் ஆகும்போது, அன்றைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து இறங்கிட்டாரு. இஸ்ரேல்ல இம்மானுவேல் மெக்ரான் வந்து இறங்கிட்டாரு. பல நாட்டு தலைவர்கள் உடனே அப்ப ரிஷி சுனக் வந்து பிரித்தானியாவுடைய பிரதமர், அவர் வந்து இறங்கிட்டாரு. இந்த அத்தனை பேரும் இந்த ஆண்டு ஐநாவினுடைய கூட்டத்தொடர் நடக்கும் போது இதே ஆட்கள் செய்த காரியம் என்ன? அமெரிக்காவை தவிர்த்து பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது. பிரித்தானியா, அவங்க தான் இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கினவங்க, அவங்க தனிநாடாக அங்கீகரிச்சாங்க. ஆஸ்திரேலியா, பல நாடுகள் அங்கீகரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 நாடுகளுக்கு மேல அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இது எதனால் ஏற்பட்டது? பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொன்னது உண்மையாக இருந்தால் இது நடந்திருக்குமா? ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய தோளுக்கு தோள் நிற்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அத்தனை பேருமே இதை புறக்கணித்தார்கள். ஈவன் இந்த வாட்டி அவர் ஐநாவினுடைய அமர்வுக்கு போகும்போது பிரான்சினுடைய வான்பரப்பை தவிர்த்து கொண்டார். ஏன் தவிர்த்து கொண்டார்னா, பிரான்சினுடைய வான்பரப்பை பயன்படுத்தினால் விமானம் சுட்டு வீழ்த்தப்படலாம். ஏன்னா பிரான்ஸ் வந்து ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவங்க, ஐசிசியை ஏற்றுக்கொண்டவங்க, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை ஏற்றுக்கிட்டவங்க. அவங்களுடைய தீர்ப்பு பிரகாரம் தேடப்படும் குற்றவாளி பெஞ்சமின் நெத்தன்யாஹு. பெஞ்சமின் நெத்தன்யாஹு கைது செய்யப்படலாம் அல்லது விமானம் சுட்டு வீழ்த்தப்படலாம் என்கிற அச்சத்தில் பிரான்சினுடைய வான்பரப்பை அவங்க பயன்படுத்தலை. அந்த வான்பரப்பை பயன்படுத்தாமல் இட்டாலியினுடைய வான்பரப்பை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டால், இட்டாலி பிரதமருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அவங்க பெரிய சிக்கலில் மாட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டால், நம்ம நாட்டில் இருந்தே ஒரு கூட்டம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கடலில் போய்கிட்டு இருக்குது. போய்கொண்டிருக்கும் போது நீங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், வான்பரப்பை எப்படி இஸ்ரேல் பிரதமருக்கு கொடுப்பீங்க? ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மற்ற நாடுகளை தாண்டி இட்டாலி இதை செய்யலாமா? மக்களுடைய மனோநிலை மாறிடுச்சு. ஹிட்லர் தாக்குதல் நடத்தும் போது டிவிக்கள் கூட ரொம்ப ரேர், இல்லாத ஒரு காலகட்டம். ஆனா அதற்கு பிறகு இந்த ஹோலோகாஸ்ட்டை சொல்லி வரலாறு ஒன்றை தப்புந்தவருமாக, இன்னும் சொல்ல போனா ஹிட்லரை பற்றி சொல்லுகிற பல விஷயங்களையே ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா ஹிட்லர் அப்படித்தான் செஞ்சாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா ஜெயித்தவன் சொல்வதுதான் வரலாறு, தோற்றவனுடைய வரலாறு நிலைக்காது. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஹிட்லருடைய நாஜிக்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். எனவே அவர்களை பற்றி சொல்லுவது அத்தனையும் உண்மை என்று நீங்கள் நினைத்தால் அது வரலாறு அல்ல.